त्वन्मुक्तिप्रदं देवं क्षमापूर्णं जगद्गुरुं वन्दे परमहंसाख्यं नित्यानन्दाय स्वागतम् आनन्दानुभवास्वादं सर्वरोगनिवारकं वन्दे पापविनाशक्तं नित्यानन्दाय स्वागतम् नित्यमुक्तं निर्विकल्पं ध्यानलोकप्रदीपकं वन्दे शान्तमयं बन्धं नित्यानन्दाय स्वागतम्. பரமஹம்ச நித்யானந்தர் ஓர் வாழும் அவதார புருஷர். பிறப்பிலிருந்தே ஞானத்தை, ஞான சக்தியை வெளிப்படுத்திய பிறவி யோகி. 500க்கும் மேற்பட்ட புத்தகங்களை 27 மொழிகளில் அருளிய எழுத்தாளர். 8000 மணி நேரத்திற்கும் மேல் ஞான கருத்துக்களை மொழிந்துள்ள அரிய பேச்சாளர். ஆயிரக்கணக்கானவர்களுக்கு உணவு, மருத்துவம், கல்வி, ஆன்மீகம் போன்ற துறைகளில் ஒப்பற்ற சேவை செய்து வரும் சமூக சேவகர். லட்சக்கணக்கானவர்களுக்கு தலைவலி முதல் கேன்சர் வரை தனது தியான சக்தியால் தீர்த்து வைத்த தியான சிகிச்சையாளர். லட்சக்கணக்கான மக்களுக்கு உடல் நலம், மனவளம் ஆகியவற்றிற்கான கிரியைகளை வகுத்து தரும் கிரியா யோகி. கோடிக்கணக்கான மக்களுக்கு வாழ்வியல் பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை தந்த வாழும் ஞானி. 151 நாடுகளில் தியான மையங்களோடும் 40க்கும் மேற்பட்ட நாடுகளில் ஆசிரம கிளைகளோடும் நடந்து வரும் உலகளாவிய நித்யானந்த தியானபீட ஆன்மீக இயக்கத்தின் நிறுவனர். 1 கோடிக்கும் மேற்பட்ட சீடர்களால் ஆத்மார்த்தமாக பின்பற்றப்படும் ஞான குரு. தீட்சையின் மூலம் சக்தி பரிமாற்றத்தை நிகழ்த்தும் அவதார சக்தி. பாரம்பரிய யோகக்கலையை ஆயிரக்கணக்கான யோக மையங்கள் மூலம் உலகமெங்கும் எடுத்துச் சென்ற நவீன கால யோகி. லட்சக்கணக்கான மக்களுக்கு குண்டலினி சக்தியை உயிர்ப்பித்து அஷ்ட சித்திகளை அருளும் அஷ்டமா சித்திதாயகன். உலகம் முழுவதும் வைதீக ஆலயங்களை அமைத்து வேத கலாச்சாரத்திற்கு மறுமலர்ச்சி அளித்த ஆன்மீக சுடர். லட்சக்கணக்கான இளைஞர்களின் எதிர்காலத்திற்கு வழிகாட்டியாய் திகழும் ஒரே இளம் குரு. உலகிலேயே இணையதளத்தின் மூலம் அதிகமாக பார்க்கப்படும் ஆன்மீக குரு. அரசியல் துறையிலும் ஊடகத்துறையிலும் ஊடுருவி இருக்கும் நாத்திக ரவுடி கும்பல்களால் தொடுக்கப்பட்ட மத தாக்குதலையும் தாண்டி ஒப்பற்று ஒளிரும் ஆன்மீக ஒளி. அசைக்க இயலாத, என்றென்றும் நிலைத்திருக்கும் ஞான கல்ப விருட்சம். आनन्दानुभवास्वादं सर्वरोगनिवारकं वन्दे पापविनाशक्तं नित्यानन्दाय स्वागतं नित्यमुक्तं निर्विकल्पं ध्यानलोकप्रदीपकं वन्दे शान्तमयं बन्धं नित्यानन्दाय स्वागतम् आनन्दगन्धसञ्चारं सर्वोपाधिविनिर्मुक्तं वन्दे ज्ञानालयं नाथं नित्यानन्दाय स्वागतम्. மிக அருமையான ஒரு தியான நுட்பத்தை ஈஸ்வரன் இந்த சூத்திரத்திலே விளக்குகின்றார். பொதுவா எல்லா உறவுகளுமே நம்மை மீண்டும் மீண்டும் பந்தத்திற்குள்ளே ஆழ்த்தும் பலம் வாய்ந்தது. ஆனால் இந்த குரு சிஷ்ய உறவு மட்டும் நம்மை மீண்டும் மீண்டும் சுதந்திரத்திற்குள், ஆனந்தத்திற்குள் அழைத்துச் செல்லும் சக்தி வாய்ந்தது. துணைதான் நாம் அதை பந்தத்திற்குள்ளே அழைத்துச் செல்லும் உறவாக மாற்ற முயற்சி செய்தாலும் விடாது ஆனந்தத்திற்குள்ளேயே அழைத்துச் செல்லும் மிக பெரும் சக்தி குரு சிஷ்ய உறவு. உறவுனா என்னன்னு ஆழ்ந்து புரிஞ்சுப்போம். பல்வேறு விதமான உறவுகளை உங்க வாழ்க்கையில பார்த்துட்டு இருப்பீங்க, பார்க்க போறீங்க. அடிப்படையா உறவுனா என்ன? உங்கள் மீது அவர்களுடைய சாயலை பதிப்பதனால் உங்களுக்கே உங்களை பற்றி தெரியாத பரிமாணங்களை உங்களுக்கு புரிய வைக்கின்ற நபருக்குத்தான் உறவுன்னு பேர். உங்களுடைய மகனோ மகளோ உங்களுக்கே தெரியாமல் உங்களுக்குள் இருக்கின்ற தாய்மை உணர்வை வெளிப்படுத்துகின்ற உறவு. பிறக்கும் பொழுது நாம் ஒரு பூரணத்தன்மையோடு பிறக்கின்றோம். ஆனா நமக்குள்ள இருக்கிற பல பரிமாணங்கள் நமக்கே தெரியாததனால் வெளி உலகத்திற்கும் தெரிய வைக்கப்படுவதில்லை. நமக்கே தெரியாம நமக்குள்ள இருக்கிற பரிமாணங்களை, நம்மால் வெளிப்படுத்தாமல் இருக்கின்ற பரிமாணங்களை தட்டி எழுப்பி அந்த பரிமாணங்களை நம்மையும் உணரச் செய்து உலகிற்கும் தைரியமா நம்மளை காட்ட வைக்கிற அந்த சக்தி உறவுகளுக்கு உண்டு. தொண்டர்கள் சேர்ந்தா யாருக்குள்ள வேணாலும் அந்த தலைவன்ற பரிமாணத்தை வெளியில் எடுத்து வந்துருவாங்க.
நம்ம நினைக்கலாம், நேத்து வரைக்கும் நடு ரோட்ல ஒண்ணும் இல்லாம ஒரு டீ கடையில் உட்காந்து டீ குடிச்சிட்டு இருந்த ஆளு திடீர்னு இன்னைக்கு இந்த கட்சியோட பதவி கிடைச்சிருச்சுன்னு தலைவன் மாதிரியே ஆயிட்டாரு, தலைவன் மாதிரி சுத்திட்டு வராரு. அத சாதாரணமான விஷயம் நினைக்காதீங்க. தொண்டர்களுக்கே ஒரு 50 பேர் சேர்ந்து தலைவா தலைவா தலைவான்னு சொன்னாலே ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் இருக்கிற தலைவன் அப்படிங்கிற பரிமாணத்தை விழிப்பிக்க செய்து, அவனுக்கே தெரியாமல் இருக்கின்ற அந்த பரிமாணத்தை விழிப்பிக்க செய்து அவனுக்கே புரிய வைத்து மற்றவர்களுக்கும் காட்டுகின்ற சக்தி அது கொடுத்துரும். உறவுக்கு அவ்வளவு பெரிய பலம் உண்டு. அதே மாதிரிதான் காதல். நமக்கே தெரியாது இவ்வளவு ஆழமா ஒருத்தர் மேல நமக்கு ஈர்ப்பு ஏற்பட முடியுமா? ஏன்னா யூசுவலா நாம் எல்லாமே ஆழ்ந்த தன்னைத்தானே பாதுகாத்துக் கொள்ளுகின்ற குணத்தோடு வாழ்கின்ற மக்கள், தன்னைத்தானே பாதுகாத்துக் கொள்ளுகின்ற குணத்தோடு வாழ்கின்ற மனிதர்கள். என்னாச்சு என்னாச்சு நமக்கே வா. நம்ம எப்பவுமே ஒரு அடி வைக்கிறதுக்கு முன்னாடி 4 தரம் யோசிப்போமே. எல்லா விதமான கணக்கும் பார்த்துதான் பர்ச திறக்கிறதுல திறக்கலாமான்னு யோசிக்கவே செய்வோம். நம்ம இவ்வளவு யோசிக்கிற நபராச்சு, இவ்வளவு ஆழமா தன்னைத்தானே பாதுகாத்துக் கொள்கின்ற மன அமைப்புடையவர்கள். நம்ம எல்லாருமே திரும்ப திரும்ப செய்கின்ற ஒரு வேலை, எங்க ஏமாந்து போயிடுவோமோ நம்மை நாமே பாதுகாத்துக் கொண்டே இருப்பது நம்ம எல்லாருமே செய்யற ஒரு வேலை. நாமளே நினைச்சு பார்க்க மாட்டோம் இந்த மாதிரி நம்மால் காதல் வயப்பட முடியும், இல்ல கணக்கு போடாம எல்லாத்தையும் திறக்க முடியும்னு. திடீர்னு பார்த்தா யாரோ ஒரு ஆணுக்காக, யாரோ ஒரு பெண்ணுக்காக உங்களுடைய பொக்கிஷங்களையும் உணர்வை திறக்கிறது. அப்படின்னா காரணம் இல்லாம உட்கார்ந்து எதையோ பேசிட்டு இருக்கிறது. ரகசியம், ஒளிவு, மறைவு அப்படிங்கிறது இல்லாம, அதாவது கேர்ஃபுல்லா இல்லாம, எடிட்டிங் பண்ணாம, உங்களுடைய பர்சனாலிட்டியை வச்சு நீங்க எப்படி உங்களை உலகத்துக்கு காமிக்கிறீங்களோ அது மாதிரியே காட்டிட்டு இல்லாம, மற்றவர்களுக்கெல்லாம் காட்டாத உங்கள் பரிமாணத்தை காட்டுகின்ற துணிவு, அதுதான் காதலோட அடையாள சின்னம். திருவண்ணாமலை நித்யானந்த தியான பீடத்தில் பிப்ரவரி 20, 2012 மகா சிவராத்திரி திருநாளன்று கல்பத்தரு முழுநாள் தியான அனுபவ முகாம். உங்களின் எண்ணங்களை நிஜமாக்குவதற்கான சக்தியை தரும் ஒரு நாள் தியான அனுபவ முகாம். மகா சிவராத்திரி திருநாளன்று கல்பத்தருவில் வாழும் ஞானியிடமிருந்து பெறும் தீட்சை உடலிற்கு ஆரோக்கியத்தை அளித்து, மனதிற்கு தெளிவை அளித்து, உங்களுக்குள் இருக்கும் குண்டலினி சக்தியை உயிர்ப்பித்து உங்கள் வாழ்வில் எல்லா வளங்களையும் அருள்கிறது. கல்பத்தரு தியான முகாம் நடைபெறும் இடம் நித்யானந்த தியான பீடம், கிரிவலப்பாதை, திருவண்ணாமலை. தொலைபேசி எண்கள் 7200003311, 7200003322. மற்றவர்களுக்கெல்லாம் நீங்க காட்டாத உங்க பர்சனாலிட்டியே திறந்து ஓபன் பண்ணி காமிக்கிறீங்க. அதாவது இந்த பர்சனாலிட்டியை திறந்து காமிக்கிறது மிகப்பெரிய செயல். காரணம் என்னன்னா, உங்க பர்சனாலிட்டியை திறந்து காமிக்கிறது யார்கிட்ட திறந்து காமிப்பீங்க? யார் உங்களை அப்படியே ஏற்றுக்கொள்வார்களோ அவர்கிட்ட தான் திறந்து காமிப்பீங்க. உண்மையில பாத்தீங்கன்னா காதல் முறிவுல எந்த மிகப்பெரிய விஷயமும் துக்கத்தை ஏற்படுத்தாது. உங்க பர்சனாலிட்டியை திறந்து காட்டிய பிறகு ஒருத்தர் உங்களை ரிஜெக்ட் பண்ணாருங்கிறதா மிகப்பெரிய கொடுமையா இருக்கும். அதுதான் மிகப்பெரிய கொடுமையா இருக்கும். அதனாலதான் அந்த அடுத்த நபர், உங்க காதலனோ காதலியோ ரிஜெக்ட் பண்ண ஆரம்பிச்ச உடனே நீங்க என்ன பண்ணுவீங்க? அவர் ரிஜெக்ட் பண்ணா நமக்கு வலி ஜாஸ்தியா இருக்கும். முதல்ல நாம ரிஜெக்ட் பண்ணலாம் மூடிப்போம், நம்மள நாமளே மூடிப்போம், ரிஜெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருவோம். ரிஜெக்ஷன் ஆரம்பிச்சிருச்சுனாலே ரொம்ப வேகமா அந்த செயலை செய்ய துவங்கி விடுவீர்கள். ரொம்ப வேகமா அந்த ரிஜெக்ஷனை நீங்க செய்யணும்னு ஆரம்பிச்சிருவீங்க. அதுதான் அந்த உறவுகள், அந்த உறவுகள் இருக்கிற மிகப்பெரிய கொடுமை. நம்ம ஆழமா புரிஞ்சுக்க வேண்டியது, பர்சனாலிட்டியே திறந்து வைக்கிற அளவுக்கு ஒரு ஓப்பன்னஸ், ஒரு மலர்ச்சி எங்கிருந்து நமக்கு வந்ததுன்னு நமக்கே தெரியாது. இவ்வளவு பெரிய கணக்கு போடாம எப்படி நான் இவ்வளவு ஓப்பனா இருந்தேன்? அன்பில் கரைதல் அவ்வளவு பெரிய பயமற்ற தன்மையையும் இயங்குகின்ற தன்மையும் நமக்கு கொடுத்துரும். உறவு அப்படிங்கிறது
நமக்கே புரியாத, நமக்கே தெரியாத, நமக்குள் இருக்கும் பரிமாணங்களை நமக்கே உணர வைக்கும், நம்மை உலகிற்கு காட்ட வைக்கின்ற சக்தி. அதனாலதான் இந்த குரு சிஷ்ய உறவு அவ்வளவு பெரிய விஷயம், அவ்வளவு பெரிய மிகப்பெரிய கிரேட்டஸ்ட் ஹேப்பனிங் இன் யுவர் லைஃப். உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் மிகப்பெரிய விஷயம் குரு சிஷ்ய உறவு தான். ஏன்னா அதுக்கு மேல வேற எந்த பெரிய விஷயமும் நடக்க முடியாது. சில மிருகங்கள் தன்னுடைய வாழ்க்கையில ஒரே ஒரு முறை இனக்கலப்பு செய்த உடனே அழிந்து விடுமா. ஏன்னா அந்த மிருகத்துக்கு ஒரு திருப்தி வந்துருது, இதுக்கு மேல அடையறதுக்கு ஒண்ணுமே இல்லைன்னு உடம்பையே விட்டுருதான். அந்த மாதிரி உங்களுடைய உணர்வு குருவோடு கலந்த பிறகு இதுக்கு மேல அடையறதுக்கு ஒண்ணுமே இல்லைன்னு தன்னையே கரைத்துக் கொள்ளுமா. அடைய வேண்டிய உச்ச உணர்வை நான் அடைந்து விட்டேன், இதுக்கு மேல அடையறதுக்கு ஒண்ணும் இல்லை அப்படின்னு கரைந்து விடும். அதுதான் அந்த குரு சிஷ்ய உறவோட உச்சம், குரு சிஷ்ய உறவோட தன்மை. உங்க உணர்வு கரைந்து போகும்போது, காணாமல் போய்விடும் பொழுது நடப்பதுதான் ஞானம். அதனால குரு சிஷ்ய உறவுக்கு மீறி, குரு சிஷ்ய உறவை தாண்டி உங்களுக்குள் நடப்பதற்கு எதுவும் இல்லை, நடப்பதற்கு எதுவுமே இல்லை. அதுல நடக்கிறதுக்கு எதுவும் இல்லை. ஏன்னா அதுதான் உச்சம். இந்த குரு சிஷ்ய உறவை பற்றி, குரு சிஷ்ய உறவின் மூலமாக முழுமை நிலை அடையப்படுவதை, பூரணத்தன்மை வெளிப்படுத்தப்படுவதை ஈஸ்வரன் இங்கே விளக்குகின்றார். பல உறவுகள் சேர்ந்துதான் நீங்கள் அப்படிங்கிற ஒரு பட்டை தீட்டப்படாத வைரத்தை பட்டை தீட்டுகின்றது. நீங்க ஒரு ராவான வைரம், பட்டை தீட்டப்படாத வைரம் மாதிரி. அந்த வைரம் பட்டை தீட்டப்படுவது பல்வேறு உறவுகள் உங்க மேல உராயும் பொழுது, உராய்ந்து உன்னத நிலைக்கு எடுத்து செல்வதனால அதுக்கு உறவுன்னு பெயரோ என்னவோ. உராய்ந்து உராய்ந்து உங்களை உன்னத நிலைக்கு எடுத்து செல்வதனாலே அது பேர் உறவு. உங்களுடைய ஒவ்வொரு பரிமாணத்தையும், தாய்மைங்கிற பரிமாணத்தை மலரச் செய்வது உங்களுடைய மகன் அல்லது மகள்ங்கிற உறவு. நீங்க நல்லா பார்க்கலாம், ஒரு நாய் குலைச்சா கூட போதும், இளம்பெண் தனியா ரோட்ல நடந்து போற இளம்பெண்ணை பார்த்து ஒரு நாய் குலைச்சா போதும், அவ எந்த ஓட்டம் ஓடுவாங்க அப்படின்னு, என்ன பயத்தாலே ஆட்கொள்ளப்படுவாள்னு. ஆனா அதே இளம்பெண் அவளுடைய குழந்தையோடு செல்லும் பொழுது ஒரு சிங்கம் எதிர்பட்டால் கூட குழந்தையை காப்பதற்காக எதிர்த்தடிக்க துவங்குவாள், முரத்தாலே பிழுவிரட்டுவாள்ன்றாங்களே அந்த மாதிரி இயங்குவாள். எங்கிருந்து வந்தது தைரியம்? நேத்து வரைக்கும் தனியா போற இளம்பெண்ணா இருக்கிற வரைக்கும் நாய் கூட விரட்டி விடுகின்ற தைரியம், நாய் கூட விரட்டி விடுகின்ற மனப்பான்மையுடைய பெண் நீ கை குழந்தையோடு செல்லும் பொழுது, அவளுடைய குழந்தையோடு செல்லும் பொழுது சிங்கத்தையே எதிர்கொள்ளுகின்றாள். ஏன்னா தாய்மைங்கிற அந்த டைமென்ஷனை இந்த குழந்தை அவாக்கன் பண்ணிருச்சு. அதனால சிங்கத்தை கண்டு கூட கலங்காத ஸ்திரமான மனநிலை அவளுக்குள்ளே மலர்ந்து விடுகின்றது. नमस्ते अस्तु धन्वने बाहुभ्यामुतते नमः। या तैषु शिवतमा शिवं बभूव ते धनुः, शिवा शरव्याया तव तया नो रुद्रमृडया। या ते रुद्र शिवा तनूरघोरा पापकाशिनी, तया नस्तनुभाषन्त। அதே மாதிரி தான் எப்போ அந்த காதல்ங்கிற உறவு மலருதோ திடீர்னு பயம் எல்லாம் காணாம போயிடும். யாராவது உங்க வீட்டிலேயோ உங்க வாழ்க்கையிலேயே நடந்திருக்கும். உங்க வீட்டில் நீங்க கேள்விப்படுவீங்க, பொட்டி பாம்பு மாதிரி வளர்த்த பிள்ளை சாமி, நேத்து வரைக்கும் வீட்டுக்குள்ளேயே பூட்டி பூட்டி வச்சிருந்தோம் சாமி,
திடீர்னு அவன் கூடயே ஓடி போயிருச்சு. அதுக்கு எப்படித்தான் தைரியம் வந்ததுன்னே தெரியல. இப்ப தெரிஞ்சுக்கோங்க, காதலுக்கு ஒரு பெரிய சக்தி உண்டு, காமத்துக்கே பெரிய சக்தி உண்டு. மூலாதாரம் எந்திரிச்சா அடுத்த 3 சக்கரம் வேலை செய்யாது. அடுத்த 3 சக்கரத்துக்கு வேலை செய்யாது. இந்த எனர்ஜி அடிக்கிறது மூலாதாரத்திலிருந்து. சுவாதிஷ்டானம் பயம் இருக்கவே இருக்காது. மணிப்பூரகம் கவலை, அது எதிர்காலத்தை பத்தி எந்த கவலையும் இருக்காது. அப்போதைக்கு உலகத்திலிருந்து யார்கிட்ட இருந்து எதுவுமே தேவைப்படாது. அடுத்த 3 சக்கரம் வேலை செய்யாது, முழுமையா இருக்கும். இந்த மூலாதாரம் எந்திரிச்ச உடனே இந்த மூலாக்கினி எந்திரிக்கிறது காலாக்கினியை இல்லாமல் செய்துவிடும். மூலாக்கினி எந்திரிச்சா காலாக்கினி இல்லாம பண்ணிடும். அதனால பயமே இருக்காது. சினிமாவில் நீங்க காமிக்கிற அந்த ஹீரோயிசம், நீங்க பார்க்குற அந்த ஹீரோயிசம் எல்லாம் சாத்தியம். ஒரு மனுஷன் ஆழமா அந்த காதல் வயப்பட்டான்னா திடீர்னு அவனுடைய ஸ்டெப்ஸ் மொத்தம் பார்த்தீங்கன்னா ஹீரோ ஆயிடும். அவனுக்கே தெரியாம இருந்த அவனுக்குள்ள இருக்கிற பலம் வெளிப்பட்டுரும், வெளிப்பட ஆரம்பிக்கும், உலகத்துக்கு சொல்லப்பட ஆரம்பிக்கும். அதனாலதான் காலங்காலமா காதல் வயப்பட்ட மனிதன் மட்டும் மொத்த சமூகத்தையுமே எதிர்க்கிறதுக்கான தைரியத்தோட துணிச்சலோட இறங்கிடுறான். ரோமியோக்கும் ஜூலியட்டுக்கும் கட்டாயமா புத்திசாலித்தனம் இல்லாம போயிருக்கவே சான்ஸ் இல்லை. ஏன்னா அவங்க ஒரு வளர்ந்த தெளிவான நபர்கள். ஆனா அந்த காதல் வயப்பட்ட உடனே சொசைட்டியை எதிர்க்கிறத பத்தியும் அதனால வரப்போற சைடு எஃபெக்ட பத்தியும் யோசிக்கவே இல்லை. அதே மாதிரிதான் அம்பிகாபதியும் அமராவதியும். அப்பா ஒருவேளை 100 பாடல் பாடி அமராவதியை திருமணம் செய்து கொண்டால் கூட அரசனுடைய மகள், அரசன் நிம்மதியா நம்மளை விடுவானா அப்படின்னு அம்பிகாபதிக்கு தோன்றி இருக்க வேண்டாம்? அரசன் நம்மை நிம்மதியா வாழ விடுவானான்னு யோசிச்சிருக்கணும் இல்ல? யோசிக்கவே இல்லை, யோசனை வராது. காரணம் அந்த மேல இருக்க மற்ற சக்கரங்கள் வேலை செய்யாது. அந்த மூலக்கணல் தூண்டப்பட்டு விட்டா மூலாகினி திறந்துருச்சுன்னா காலாகினி வேலை செய்யாது, பயம் இருக்காது. அவர்களுடைய உணர்வின் ஒரு புது பரிமாணத்தை பார்க்க துவங்கி விடுவார்கள். இந்த மாதிரிதான் ஒவ்வொரு உணர்வுமே, ஒவ்வொரு உறவுமே. தொண்டர்கள் சேர்ந்தா தானா தலைவன் அப்படிங்கிற உணர்வு உங்களுக்குள்ள வெளிப்பட ஆரம்பிக்கும். காதலி வந்தா தானா காதலன்ற உணர்வு வெளிப்பட ஆரம்பிக்கும். மகனோ மகளோ வந்தா தானா தாய் அப்படிங்கிற உணர்வு வெளிப்பட ஆரம்பிக்கும். ஒவ்வொரு உணர்வுமே தானாகவே வெளிப்பட ஆரம்பிக்கும். இதுல எந்தெந்த உணர்வு வெளிப்பாட்டிற்கெல்லாம் உங்களுடைய மனம் தயாராகி இருக்கின்றதோ, எந்தெந்த தியாகத்தெல்லாம் செஞ்சிட்ட பிறகு உங்களுக்கு வருத்தம் வராத அளவுக்கு நீங்கள் உங்களை தயார்படுத்தி வைத்திருக்கிறீர்களோ, அந்த உணர்வு மலர்ச்சி உங்களை விட்டு நீங்காமல் உங்களுக்குள் நிலை பெற்றுவிடும். ஆழமா புரிஞ்சுக்குங்க. ஒரு ஆழமான ஒரு சத்தியம். ஒரு காதலனோ காதலியோ உங்களுக்குள்ள அந்த காதல்ன்ற பரிமாணத்தை மலர வைக்கிறாங்க. உடனே நீங்க பாத்தீங்கன்னா பொங்குற அந்த ஆனந்தத்துல உங்களையே அறியாத அந்த உணர்வுல பல தியாகங்களை செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. எந்த அளவு தியாகம் செய்து நாளைக்கு ஐயோ இந்த மாதிரி உணர்ச்சி வசப்பட்டு செஞ்சுட்டோமேன்னு கவலைப்படாம இருப்பீங்களோ, அந்த அளவுக்கு அந்த உணர்வினுடைய தாக்கம் உங்க உணர்வு மேல ஆழமா பதிஞ்சிரும், உங்க வாழ்க்கை மேல ஆழமா பதிஞ்சிரும். இந்த காதல் வயத்தினால ஒரு மணியை கட்டி கொடுத்தீங்கன்னா அப்புறம் அதுக்கப்புறம் ரிப்பெண்ட் பண்ண மாட்டீங்க. ஆஹா இப்படி செஞ்சிட்டோமேன்னு. இல்ல ஒரு மணிமண்டபம் கட்டி கொடுத்தீங்கன்னா ஷாஜஹான் மாதிரி ரிப்பெண்ட் பண்ண மாட்டீங்க. ஆனா ஒருவேளை உங்க வாழ்க்கையே அந்த நேரத்தில் கொடுத்துட்டீங்கன்னா அடுத்த ஜென்மத்தில் ரிப்பெண்ட் பண்ணாலும் பண்ணுவீங்க. ரிப்பெண்ட் பண்ணாத அளவுக்கு நீங்க செயல்களை செய்தீர்களானால், இல்லை எந்த அளவுக்கு செயல்கள் உங்களை ரிப்பெண்ட் பண்ணாத அளவுக்கு தயாரா இருக்கோ, எதையெல்லாம் செஞ்சா நீங்க ஐயோ அந்த உணர்வுல இதை செஞ்சிட்டோமே அப்படின்னு ரிப்பெண்ட் பண்ணாம இருப்பீங்களோ, அவ்வளோ அளவுக்கு அந்த விகாசம் உங்க உணர்வுக்குள்ளே நிலையாக நிரந்தரமாக நின்றுவிடும். உங்களை சுத்தி வர ஒவ்வொரு உறவுமே உங்களை மலர வைக்கணும்னா அந்த அளவுக்கு நல்ல பரந்த மன உணர்வோடு, பரந்த மனத்தோடு, வாழ்க்கை அமைப்போடு நீங்கள் தயாராக இருப்பீர்களானால் வாழ்க்கையிலே உங்கள் வாழ்க்கையிலே வருகின்ற ஒவ்வொரு நபரும்
உங்களை மலர வைத்து விட்டுத்தான் செல்வார். நல்லா ஆழ்ந்து புரிஞ்சுக்கோங்க, ஒரு ஆழமான ஒரு சத்தியம். உங்க வாழ்க்கையில வர்ற ஒவ்வொரு நபரும் உங்களை மலர வைக்க முடியும். எப்போன்னா அந்த மலர் உங்கள் இதயத்துக்குள்ள இருக்கிறதுக்கான இடத்தை நீங்க தயார் பண்ணி வச்சிட்டீங்கன்னா. அப்படின்னா அகங்காரம் இல்லாத உணர்வோடு வாழ்ந்தீர்களானால் நீங்க பார்க்கிற ஒவ்வொரு நபரும் உங்களை ஏதாவது ஒரு விதத்துல மலர வச்சுட்டு போவார். அகங்காரத்தோடு, ஆழ்ந்த பிடிமானமான அகங்காரத்தோடு வாழ்ந்தீர்களானால் உங்க வாழ்க்கையின் பாகமாக மாறிய உங்கள் கணவனோ உங்கள் மனைவியோ அல்லது உங்களுடைய காதலனோ காதலியோ கூட உங்களை மலர வைக்க முடியாது. சில நேரத்தில் உங்களுடைய உயிர் காதலன் உயிர் காதலிடம் உங்களை மலர வைக்க முடியாது. உங்களை மலர வைக்க முடியாமல் வெறும் உடல் சுகத்துக்காக மட்டும் இருக்கின்ற உறவுக்கு கணவன் மனைவி காதலன் காதலின்ற எந்த அழகான வார்த்தையும் பொருந்தாது. அதுக்கு டேஷ் டேஷ்னு வேற ஏதாவது வார்த்தை கொடுத்துக்கணும். சக்தி வாய்ந்த சிவஸ்தலமான திருவண்ணாமலை நித்யானந்த தியான பீடத்தில் பிப்ரவரி 20 2012 அன்று மகா சிவராத்திரி பெருவிழா. கல்வியின் வடிவமான பிரம்மாவிற்கும் செல்வத்தின் வடிவமான விஷ்ணுவிற்கும் கூட எட்டாத அருட்பெரும் ஜோதியாக ஈசன் வெளிப்பட்ட இடம் திருவண்ணாமலை. வெளிப்பட்ட நாள் சிவராத்திரி. அதே நன்னாளில் அதே ஸ்தலத்தில் வாழும் அவதார புருஷருடன் சிவகுண்டலினி தியானத்தில் மூழ்க வாருங்கள். சிவராத்திரி தின சிறப்பு நிகழ்ச்சிகள். வாழும் ஞானி பரமஹம்ச நித்யானந்தர் வழங்கும் சிவராத்திரி தின சிறப்பு தியான சத்சங்கம். சக்தி வாய்ந்த சிவகுண்டலினி தியானம். பிணிகளை எல்லாம் தீர்க்கும் பெரும் சக்தி வாய்ந்த மகா ருத்ராபிஷேகம் நடைபெறவிருக்கிறது. மேலும் சிவராத்திரி தினத்தன்று எண்ணங்களை நிஜமாக்குவதற்கான சக்தியை தரும் கல்பத்தரு முழுநாள் தியான முகாம் நடைபெறவிருக்கிறது. பரமஹம்சர் ஒவ்வொருவருக்கும் சக்தி தரிசனமும் தீட்சையும் அளிக்கின்றார். இந்த மகா சிவராத்திரி பெருவிழாவில் கலந்து கொண்டு சிவபெருமானின் அருளையும் பரமஹம்சரின் ஆசீர்வாதத்தையும் பெற அனைவரும் வருக. நடைபெறும் இடம் நித்யானந்த தியான பீடம், கிரிவலப்பாதை, திருவண்ணாமலை. தொலைபேசி எண்கள் 7200003311 7200003322. உறவுகளை பத்தி ஒரு ஆழமான ஒரு சத்தியத்தை சாமி உங்களுக்கு உணர்த்துறேன் இப்போ. அப்ப என்ன அர்த்தம்னா, காதலன் காதலி கணவன் மனைவிங்கிற ஒவ்வொரு உறவுக்கும் ஒவ்வொரு உறவுக்குள்ள நுழையிறதுக்கு முன்னாடியும் அகங்காரம் இல்லாம லூஸா இருக்கிற மன உணர்வை உருவாக்கி கொள்ள வேண்டியது உங்கள் பொறுப்பு. அப்போதான் அந்த உறவு உங்களுக்குள்ளே செய்ய வேண்டிய நிரந்தரமான மாற்றத்தை செய்து வைக்கும். நிரந்தரமான மாற்றத்தை செய்துவிட்டு போவதற்காகத்தான் அந்த உறவுகளை எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் நாம் எதிர்கொள்ளுகின்றோம். இல்லைன்னா அந்த உறவுகள்லாம் வேஸ்ட். கணவனுக்கும் மனைவிக்கும் நடுவுல ஒருத்தருக்குள்ள ஒருத்தரால அந்த உறவை மலர வைத்து உன்னதமான அகங்காரம் இல்லாத நிலையை காட்ட முடியல. வெறுமனே உடலால மட்டும்தான் சம்பந்தம் அப்படின்னா அதுக்கு உறவுன்ற அழகான வார்த்தையை தயவு செய்து உபயோகப்படுத்த வேண்டாம். அது உறவு அல்ல. அது ஒரு 4 நாய்கள் ரோட்ல சுத்தது பார்த்திருக்கீங்களா? அந்த மாதிரி தான், வேற ஒன்றும் கிடையாது. என்ன, நாம கொஞ்சம் சிவிலைஸ்டு நாம நினைச்சுக்கிறதுனால ஒரே நாயோட சுத்துறோம், அவ்வளவுதான். ஒரே நாயோட சுத்துறது, வேற ஒன்றும் கிடையாது. இதுல வேற எந்த வித்தியாசமுமே இல்லை. கட்டாயமா ஒரு 2 நாய், ஒரு நாயுடைய உணர்வில் இன்னொரு நாய் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தாது. ஒன்றும் பெரிய தாக்கம் இருக்காது. உண்மையான உறவுனா என்னன்னா, உணர்விலே ஏற்படுத்துகின்ற ஆழமான மலர்ச்சி. இந்த குரு சிஷ்ய உறவை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். குரு சிஷ்ய உறவு உங்களுக்குள்ளே இருக்கின்ற எல்லா பரிமாணங்களையும், நீங்க நினைச்சே பார்க்காத எல்லா பரிமாணங்களையும் நீங்க நினைச்சே பார்த்திருக்க மாட்டீங்க. உங்க கணவனை எதிர்த்து இந்த மாதிரி ஆழமா ஒரு வேலை செய்வீங்கன்னு. ஆனா இப்ப விடுதிக்கு வரணும்னா யார் என்ன சொன்னாலும் என்ன, கவலையே படுறதில்லை. நீங்க நினைச்சே பார்த்திருக்க மாட்டீங்க இந்த மாதிரி தனியா உங்க ஊரை விட்டு பஸ் ஏறி வெளியில போவீங்கன்னு. ஆனா ஊரை விட்டு இல்ல, ஸ்டேட்டை விட்டே இப்ப என்ன பண்றோம்,
4 நாளைக்கு ஒரு தரம் டிராவல் பண்ண ஆரம்பிச்சிடுறது. நமக்குள்ளே ஒளிந்திருந்து நமக்கே தெரியாமல் இருக்கின்ற பல பரிமாணங்களை உயிர்ப்பிக்க வைத்து அதை வெளிப்படுத்துகின்ற சக்தியைத்தான் குருன்னு சொல்றோம். ஞானம் மட்டுமில்ல, எல்லா பரிமாணத்தையும் நமக்கே தெரியாது. இவ்வளவு ஆழமா ஒருத்தர் மேல நமக்கு ஈடுபாடும் அன்பும் வர முடியுமா? இவ்வளவு பக்தி வர முடியுமா? பக்தர்களை முட்டாள் மட்டும் நினைக்காதீங்க. சில நேரத்தில் இந்த பக்தி செலுத்த முடியாத ஆண்வர்க்கம், பட்டறிவிலே மாட்டிக்கொண்டு முழிக்கின்ற ஆண்வர்க்கம் சில நேரத்தில் நினைக்கிறது உண்டு, பக்தி பக்தி சாமி சாமின்னு சுத்துற இந்த பொம்பளைங்களாம் பைத்தியக்காரங்களாங்க. கிடையாது. உங்களால் அந்த உணர்வை தொட முடியாததுனால அவர்களை பழிப்பதற்கு பொறாமையினாலே உபயோகிக்கின்ற வார்த்தை தான் பைத்தியக்காரத்தனம். யாருமே பைத்தியக்காரர்கள் இல்லை. எல்லாருக்குமே தெரியும், எல்லாருக்குமே பயம் இருக்கும். நாம இந்த அளவுக்கு நம்மை திறந்து வைத்தோமானால் ஒருவேளை நம்முடைய பொருட்கள் எடுத்துக்கொள்ளப்பட்டு விடும், நம்முடைய உடலும் மனமும் எடுத்துக்கொள்ளப்பட்டு விடும். எல்லாருக்குள்ளேயுமே அந்த பயம் இருக்கும். ஆனா அந்த பயத்தை எல்லாம் தாண்டி ஏதோ ஒன்று என்னதான் தடுத்தாலும் பொங்கி பொங்கி ஸ்புரிக்கின்ற ஒன்று, நமக்கே தெரியாத நம்முடைய உணர்வுக்குள்ள ஒளிந்திருக்கிற அந்த அன்புங்கிற பரிமாணம் உயிர்ப்பித்துக் கொள்ளுகின்றது, உயிர்ப்பிக்கப்படுகின்றது, உயிர்த்துக் கொள்ளுகின்றது. இந்த குரு சிஷ்ய உறவை பற்றி பேச ஆரம்பிச்ச மட்டும் என்னால வார்த்தைகளுக்கு மிகப்பெரிய சிக்கல். வார்த்தைகளாலே அதை வர்ணிக்க முடியாது. எந்த வார்த்தையை சொல்லி உபயோகப்படுத்தி வர்ணித்தாலும் அது குறையாகவே தோன்றுகிறது. பல நேரத்தில் சொல்ல வேண்டிய விஷயத்தை சில வார்த்தைகள் மூலம் சொன்ன பிறகு அதை வடித்து விட்டோம்ங்கிற ஒரு திருப்தி இருக்கும். ஆனால் அந்த குரு சிஷ்ய உறவுல மட்டும் அந்த திருப்தி எப்பவும் வர்றதே இல்லை, வந்ததே இல்லை. எத்துணைதான் வார்த்தைகளாலே வடித்தாலும் ஆஹா இன்னும் கொஞ்சம் விட்டுட்டோமே, கொஞ்சம் விட்டுட்டோமே. ஏன்னா தொண்டையில பாதி பேர் நின்றுட்டே இருக்காங்க, வெளியில வர முடியல. தொண்டையில டிராபிக் ஜாம் ஏற்படுற ஒரே நேரம் அந்த குரு சிஷ்ய உறவை பற்றி பேசும்போது மட்டும்தான். உங்களுக்குள்ள இருக்கிற எல்லா உணர்வையும் வெளிப்படுத்துகின்ற சக்தி குரு சிஷ்ய உறவுக்கு உண்டு. இப்ப காதலன்கிற உறவு, காதலிங்கிற உறவு உங்களுக்குள்ள இருக்கிற அன்புங்கிற பரிமாணத்தை மட்டும்தான் வெளிப்படுத்தும். தலைவன் உங்களை சுத்தி சேர்ற தொண்டர்கள் உங்களை தலைவன்ற பரிமாணத்தை மட்டும் தான் வெளிப்படுத்த வைப்பாங்க. உங்களை சுத்தி சேர்ற நண்பர்கள் நட்புத்தன்மைங்கிற பரிமாணத்தை மட்டும்தான் உங்களுக்குள்ள வெளிப்படுத்த வைப்பாங்க. உங்களை சுத்தி சேர்ற குழந்தைகள், உங்களுடைய தாய் பரிமாணத்தை மட்டும் தான் வெளிப்படுத்த வைப்பாங்க. உங்களை சுத்தி சேர்ற உங்களுடைய தாய் தந்தையர்கள் பெரியவர்கள் உங்களை குழந்தைங்கிற பரிமாணத்தை மட்டும் தான் வெளிப்படுத்த வைப்பாங்க. ஆனா இந்த குரு எல்லா திசைகளிலிருந்தும் உங்களை சுற்றி சூழ்வதனாலே இந்த எல்லா பரிமாணத்தையும் மட்டுமல்லாமல் இதையெல்லாம் தாண்டிய உங்களுடைய முழுமைத்தன்மை, உங்களை நீங்களே பிரதிபலித்துக் கொண்டு உங்களுக்குள் நீங்களே கரைகின்ற அந்த பரிமாணத்தை தான் மகாபாவம் ஞானம்னு சொல்றோம். அந்த பரிமாணத்தையும் வெளிப்படுத்த வைப்பார். நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்களை சுத்தி சேர உங்களுடைய காதலனோ காதலியோ உங்களுக்குள்ள இருக்க மதுரபாவத்தை வெளிப்படுத்துவார். உங்களை சுத்தி சேர்ற குழந்தைகள் உங்களுக்குள்ள இருக்கிற வாத்சல்ய பாவத்தை வெளிப்படுத்துவார். உங்களை சுத்தி சேர்ற பெற்றோர்கள் உங்களுக்குள்ள இருக்கிற மாத்ருபாவத்தை வெளிப்படுத்துவார். உங்களை சுத்தி சேர்ற தாசர்கள் தொண்டர்கள் உங்களுக்குள்ள இருக்கிற தலைவன்ற தாசபாவத்தை வெளிப்படுத்துவார். உங்களை சுத்தி சேர்றவர்கள் ஒவ்வொருவரும் உங்களுக்கே தெரியாத பரிமாணத்தை வெளிப்படுத்துவார்கள். ஆனா குரு உங்களை எல்லா திசைகளிலும் சுற்றி சூழ்வதனாலே உங்களுக்குள்ளே மலராது இருக்கின்ற, நீங்கள் உணராது இருக்கின்ற எல்லா பரிமாணத்தையும் உணர்த்துவது மட்டுமல்லாமல் மகாபாவம் எனப்படும் மிகப்பெரிய உணர்வு நிலையை, உங்களுக்குள் நீங்களே கரைதல் என்கின்ற மிகப்பெரிய உணர்வு நிலையையும் உங்களுக்கு உணர்த்துவார், உங்களுக்குள் மலர வைக்கின்றார். திருவண்ணாமலை நித்யானந்த தியான பீடத்தில் பிப்ரவரி 20, 2012 மகா சிவராத்திரி திருநாளன்று கல்பத்தரு முழுநாள் தியான அனுபவ முகாம். உங்களின் எண்ணங்களை நிஜமாக்குவதற்கான சக்தியை தரும் ஒரு நாள் தியான அனுபவ முகாம்.
மகா சிவராத்திரி திருநாளன்று கல்பத்தருவில் வாழும் ஞானியிடமிருந்து பெறும் தீட்சை உடலிற்கு ஆரோக்கியத்தை அளித்து மனதிற்கு தெளிவை அளித்து உங்களுக்குள் இருக்கும் குண்டலினி சக்தியை உயிர்ப்பித்து உங்கள் வாழ்வில் எல்லா வளங்களையும் அருள்கிறது. கல்பத்தரு தியான முகாம் நடைபெறும் இடம் நித்யானந்த தியான பீடம், கிரிவலப்பாதை, திருவண்ணாமலை. தொலைபேசி எண்கள் 7200003311 7200003322. என்னென்ன மாற்றங்கள் எல்லாம் உங்களுக்குள்ள அந்த குரு சிஷ்ய உறவினால் மலருதுன்னு கணக்கே போட முடியாது. கணக்கு செய்து அவைகளை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியாது. எரிகின்ற ஒரு விளக்கும் எரியாத ஒரு விளக்கும் இரண்டும் அருகில் வந்து ஒன்றை ஒன்று தொட்டுக்கொள்ளும் பொழுது இந்த எரியாத விளக்கிற்குள் என்ன மாற்றம் நிகழ்ந்தது அப்படின்னு வார்த்தைகளால் சொல்ல முடியாது. எரிகின்ற விளக்கிலிருந்து எரியாத விளக்கிற்கு அந்த ஒளி பரவுகின்றது, ஒளி பிடித்துக் கொள்ளுகின்றது. இப்ப இந்த எரியாத விளக்குக்குள்ள என்ன மாற்றம் நடந்ததுன்னு சொல்ல முடியுமா? எரியாத விளக்கை விளக்குன்னே கூட சொல்ல முடியாது. குரு சிஷ்ய உறவுக்குள்ள இணைந்த பிறகுதான் விளக்குன்ற வார்த்தையே யூஸ் பண்ண முடியும். அது வரைக்கும் விளக்குக்கும் விளக்குமாருக்கும் வித்தியாசம் இருக்காது. நெருப்பை பிடிச்ச பிறகு அது விளக்குன்ற வார்த்தைக்கே தகுதியாகின்றது. எப்படி அந்த எரியாத விளக்கு எரிகின்ற விளக்காகிய குருவிடம் சென்று திரும்பிய பிறகு அதுக்கு என்ன மாற்றம் நடந்ததுன்னு வார்த்தைகளால் சொல்ல முடியாதோ, அந்த மாதிரி உணர்வினாலே குருவால் தொடப்பட்டவர்கள், உணர்வாலே குரு சக்தியோடு இணைந்தவர்கள், உணர்வாலே குருவை உணர்ந்தவர்கள், அவர்கள் உணர்வுக்குள்ள என்னென்ன மாற்றம் நடக்குது அப்படின்னு ஒண்ணுமே சொல்ல முடியாது. திடீர்னு பார்த்தீங்கன்னா வியாபாரத்துல வெளி உலக வாழ்க்கையில கூட நம்மளை அறியாத தைரியம் வந்துடும். எங்க இருந்து வந்ததுன்னே தெரியாது, எங்க இருந்து வந்ததுன்னே தெரியாது. நமக்குள்ள ஊற்றப்படுகின்ற அந்த குரு சிஷ்ய உறவின் சக்தி அவருக்குள்ள இருக்கிற அந்த ஸ்திரத்தன்மையை நமக்குள்ளும் பிரதிபலிக்க துவங்கும். நமக்கே தெரியாது எப்படிடா எனக்கு இவ்வளவு தைரியம் வந்தது. காரணம் அந்த பிரதிபிம்பம் தனக்குள்ளே நடப்பது. அருமையான இந்த சூத்திரம் குரு சிஷ்ய உறவின் உச்சத்தன்மையை அதை ஈஸ்வரன் ஞானமடைகின்ற ஒரு நுட்பம்னே சொல்றாரு. எனக்கு தெரிஞ்ச ஞானமடைவதற்கான ஒரே நுட்பம் குரு சிஷ்ய உறவு தான், வேற எதுவும் தனியா இல்லை. ஏன்னா வேற எந்த நுட்பமும் கடைசியில் அந்த குரு சிஷ்ய உறவை நோக்கி தான் அழைச்சிட்டு போய் விடும். சின்ன கதை. ஒரு ஜோசியர் ஒரு கிளி வளர்த்துட்டு இருந்தார். அந்த கிளிக்கு கொஞ்சம் பக்தி வரட்டும் அப்படின்றதுக்காக ராமா 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 ராமான்னு மந்திரம் சொல்ல கற்றுக் கொடுத்து வச்சிருந்தார். அது யாராவது சீட் எடுக்க வரும்போது அந்த சீட்டை எடுத்து கொடுக்கறதுக்கு முன்னாடி ராமா ராமா ராமான்னு சொல்லும், சீட்டை எடுத்து கொடுத்துட்டு ராமா ராமா ராமான்னு சொல்லும். இவருக்கு ஒரே ஆனந்தம், பரவாயில்லையே நல்ல பக்தியுடைய கிளீன். வர்றவங்களுக்கும் ஒரே ஆனந்தம், நல்ல பக்தியுடைய கிளீன். திடீர்னு ஒரு நாள் இவருக்கு தோணுச்சான், இந்த கிளி பாவம் தனியா இருக்கே, ஒரு ஆண் கிளி, இன்னொரு கிளியும் இருந்தால் நல்லா இருக்குமே, ஒரு பெண் கிளி வாங்கினது விட்டாராம். அன்னையில இருந்து அந்த கிளி ராமா 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 ராமான்னு சொல்றதை நிறுத்திருச்சான். உடனே ஜோசிகார் வேகமா அந்த கிளி கிட்ட போய் சத்தம் போடுறாரு, நானும் பாக்குறேன் பெண் கிளி வந்ததுல இருந்து ஒரு வாரமா நீ ராமா ராமான்னு சொல்றதையே நிறுத்திட்ட, நீ பிரார்த்தனை பண்றதே நிறுத்திட்டியே. உடனே அந்த ஆண் கிளி சொல்லிச்சான், எதுக்காக பிரார்த்தனை பண்ணியிருந்தோம் அதான் முடிஞ்சிருச்சுல்ல அப்படின்னு. பெரும்பாலான நேரத்துல பிரார்த்தனையுடைய பலன் கிடைத்தவுடனே பிரார்த்தனை நின்று போயிருது, குரு கிடைத்தவுடன் பிரார்த்தனை நின்றுவிடும். சில பேர் என்கிட்ட சொல்றது உண்டு, சாமி எப்போ உங்களை பார்த்து உங்க ப்ரோக்ராம் அட்டன் பண்ணணும் அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ள பூஜை ரூம்ல போய் விளக்கேத்துறது நின்று போயிருச்சு சாமி, எப்படித்தான் இது நடந்ததுன்னே தெரியல, விளக்கேத்துறதே நிறுத்திட்டேன் சாமி, வீட்டுக்குள்ள போறதே நிறுத்திட்டேன் சாமி, அதுக்கு முன்னாடி என்னென்னவோ ஸ்தோத்திரம் சொல்லிட்டு இருந்தேன் அதெல்லாம் நின்று போச்சு சாமி. அதோட சாரம், உங்க எல்லா சாதனையினுடைய சாரமுமே குரு சிஷ்ய உறவு தான்.
ऋषभे नमः नमस्ते अस्तु धन्वने बाहुभ्यामुत ते नमः या तैषु शिवतमा शिवं बभूव ते धनुः शिवा शरव्याया तव तया नो रुद्रमृडया या ते रुद्र शिवा तनूरघोरा पापकाशिनी तया नस्तनुभाषन्त ईतृमेण क्रमेणैव चिन्तनायत्र कुत्रापि शून्ये कुट्ये परे पात्रे लीना वरप्रदाः பரே பாத்திரே, அருமையான வார்த்தை. உங்க உறவுகள் எல்லாமே ஒரு பாத்திரங்கள் தான், ஒரு நடிப்பு தான். நல்லா புரிஞ்சுங்க, மொத்தமுமே சைக்கோ டிராமா தான். உறவுகளை பற்றி இன்னொரு ஆழமான ஒரு சத்தியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். பிறப்பெடுக்கிறீங்க, யாரோ ஒருத்தர் அப்பா, யாரோ ஒருத்தர் அம்மா, யாரோ ஒருத்தர் அக்கா, யாரோ ஒருத்தர் தங்கச்சி, யாரோ ஒருத்தர் தம்பின்னு பிடிச்சிட்டு விளையாடுறோம். சின்ன வயசுல குழந்தைங்க மரப்பாச்சி பொம்மை வச்சு விளையாட பார்த்துருக்கீங்களா? ஒரு 4 மரப்பாச்சி பொம்மை வச்சுட்டு, இந்த காலத்துல எல்லாம் போயிடுச்சு, இந்த காலத்துல வீடியோ கேம். 4 மரப்பாச்சி பொம்மை வச்சுக்கிட்டு ஒன்றுத்துக்கு வெள்ளை துணியை சுற்றி இது அப்பா அப்படின்னு சொல்லி வச்சிரும், இன்னொன்றுத்துக்கு கொஞ்சம் கலர் துணியை சுற்றி இது அம்மா அப்படின்னு வச்சிரும், இன்னொரு பொம்மைக்கு பேண்ட் சட்டை மாதிரி போட்டு இது அண்ணன்னு வச்சிரும், இன்னொரு பொம்மைக்கு இந்த ஸ்கர்ட் மாதிரி ஏதாவது போட்டு இது தங்கச்சின்னு வச்சிரும். இந்த குழந்தைங்க விளையாடுறத பார்த்தா ரொம்ப ஜாலியாக இருக்கும். ரொம்ப ஆழ்ந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ண, அப்பா பொம்மையை எடுத்துட்டு அப்பா ஆஃபீஸ் போகிறார் அப்படின்னு கார் சுத்தம் மாதிரியே சத்தம் போட்டுகிட்டே என்ன பண்ணும், அப்பா ஆஃபீஸுக்கு எடுத்துகிட்டு போய் உட்கார வைக்கும். அம்மா சமைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணும், வச்சுட்டு சமையல் பண்ணுற மாதிரி சத்தம் எல்லாமே கொடுக்கும். உடனே அண்ணன் ஸ்கூலுக்கு போகிறார் அப்படின்னு சொல்லி சைக்கிள் மறிச்சிட்டே என்ன பண்ணும், அந்த குழந்தை ஸ்கூலில் எடுத்துகிட்டு போய் உட்கார வைக்கும். அப்புறம் பாடம் படிக்கிற மாதிரி சத்தமெல்லாம் கொடுக்கும். ஏ ஃபார் ஆப்பிள், பி ஃபார் பிரிஞ்சால். தங்கச்சி ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு சொல்லி அழறா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணும், எனக்கு தங்கச்சி மாதிரி அழ ஆரம்பிச்சிடும். அது எல்லா ரோலையும் இந்த மரப்பாச்சி பொம்மையை வச்சு விளையாடி பார்க்கும். ஏதாவது ஒரு பொம்மை இந்த குழந்தை இழுப்புக்கு சரியா வரலன்னா இது கெட்ட பொம்மை அப்படின்னு தூக்கி போட்டுரும். இது ஆய் பொம்மை, ஒழுங்கா விளையாட்டுக்கு வரமாட்டேங்குது. உங்க மொத்த வாழ்க்கையும் பாருங்க, இவ்வளவுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. யார் யாரு எப்படி எந்தெந்த ரோல் விளையாடணும் நீங்க நினைக்கிறீங்களோ அதுபடி விளையாடினாங்கன்னா அவங்க எல்லாம் உறவுகள். அந்த ரோல் அவங்க ஒழுங்கா விளையாடலைன்னா இது ஆய் பொம்மை, இது கெட்ட பொம்மை அப்படின்னு தூக்கி போட்டுறோம். உங்க மொத்த வாழ்க்கையுமே இவ்வளவுதான், வேற ஒன்றும் கிடையாது. திடீர்னு விளையாடிக்கிட்டே இருக்கும். ஒரு குறிப்பிட்ட இடத்த உங்க இடம் சொல்லி வேலி போடுறோம், அந்த வேலியை கொஞ்சம் அகலமாக்குறதுக்கான முயற்சி பண்ணிட்டே இருப்போம். இப்ப 50 ஏக்கர் நிலம் வச்சிருந்து வேலி போட்டு வச்சிருந்தா என்ன பண்ணுவீங்க, ஒரு 3 அடி அந்த வேலியை தள்ளி போட்டுக்கலாமான்னு யோசிப்போம். 50 ஏக்கர்ன்றதால தான் அப்படின்னு யோசிக்கிறீங்கன்னு நினைக்காதீங்க. உங்களுக்கு 1000 ஏக்கர் தான் என்ன பண்ணுவான், ஒரு 3 அடி வேலியை தள்ளி போட்டாதான் என்ன. அந்த வேலியை அகலமாக்குவது நம்முடைய ஜீவாதார சக்தியோடு தொடர்புடையது. வாழ்க்கையே இவ்வளவுதான். வேலிகளை அகலமாக்குவது, உறவுகளை ஆழமாக்குவது. ஆழமாக்குறது உங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்துட்டு வர்றது. மேலும் மேலும் பல்வேறு உறவுகளை உங்கள் கட்டுப்பாட்டிற்குள் எடுத்து வருவது, அசைகின்ற பொருட்களை உங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்துட்டு வர்றதுதான் பொசசிவ்னஸ் சொல்றோம். அதாவது அசையாத பொருட்களை உங்களுடைய கட்டுப்பாட்டில் எடுத்துட்டு வர்றத பொசஷன் சொல்றோம். 2 வார்த்தை. அசையாத பொருட்களை உங்க கட்டுப்பாட்டில் எடுத்துட்டு வர்றது சேர்த்து வைத்தல், அதான் வேலி அகலமாக்க முயற்சி பண்றது. அசைகின்ற பொருட்களை உங்க கட்டுப்பாட்டில் எடுத்துட்டு வர்றது உறவுகள். அவ்வளவுதான். மொத்த வாழ்க்கையும் பாத்தீங்கன்னா அசைகின்ற மற்றும் அசையாத பொருட்களை, அசைகிற சொத்து அசையாத சொத்தை உங்க வாழ்க்கையில உங்க கட்டுப்பாட்டில் எடுத்துட்டு வர்றது மொத்த விளையாட்டும். அந்த கேமே விளையாடிட்டு இருக்கோம். திடீர்னு பார்த்தா உங்களை யாரோ ஒருத்தர் அசிச்சுட்டு போயிடுறான், மரணம். இன்னொரு இடத்துல உடனே என்ன பண்றோம், பிறந்து உடனே என்ன பண்றது,
இன்னொருத்தர் அப்பான்னு பிடிச்சிட்டு, அம்மானு பிடிச்சிட்டு, அண்ணன்னு பிடிச்சிட்டு, தம்பின்னு பிடிச்சிட்டு அதே கேம் ஆரம்பிக்கிறது. இதுதான் என்னுடைய சொத்து, இதுதான் என்னுடைய இது, அதே கேம் ஆரம்பிக்கிறது. திரும்பவும் அதே விளையாட்டு. கொஞ்ச நாள் அதே விளையாட்டு விளையாடுறது. திடீர்னு பாத்தீங்கன்னா என்ன பண்றது, நம்மையே அசையா சொத்தா வச்சுட்டு இருக்க யாரோ ஒருத்தர் வந்து என்ன பண்றான், அசைச்சு எடுத்துட்டு போயிடுறான். அப்புறம் உடனே இறந்து போயிட்டு திரும்பவும் இதே கேம் இறங்கி வர்றது. இந்த விளையாட்டை மீண்டும் 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 இந்த கேமை நடத்திக்கிட்டே இருக்கிறது. நம்ம மொத்த வாழ்க்கையுமே இந்த விளையாட்டு தான், இந்த மரப்பாச்சி பொம்மை விளையாட்டு தான், வேற ஒன்றும் கிடையாது. சைக்கோ டிராமா தான், எல்லாமே ஒரு பாத்திரம் தான். அதான் ஈஸ்வரன் சொல்றாரு, குரு சிஷ்ய உறவை பரே பாத்திரேன்றாரு. பரபாத்திரம் மிக உயர்ந்த உறவு, மிக உச்ச நிலையான உறவு. இதுக்கு மேல உங்க சைக்கோ டிராமா நடக்காது. நீங்க நடத்திட்டு இருக்கிற நாடகங்களை முடிக்கின்ற கடைசி சீன் தான் குரு சிஷ்ய உறவு, கிளைமாக்ஸ் தான் குரு சிஷ்ய உறவு. நல்லா புரிஞ்சுக்குங்க. பல்வேறு விதமான நாடக காட்சிகளை நடத்தி 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 போர் அடிச்சு டயர்டாயி, என்னடா இதே மாதிரி இந்த நாடகங்களே திரும்ப 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 நடத்திக்கிட்டே இருக்கணேன்னு டயர்ட் ஆகும் பொழுது உங்க வாழ்க்கையில வர்ற கிளைமாக்ஸ் சீன் தான் குரு சிஷ்ய உறவு. அதுக்கு மேல நாடகம் தொடர்ந்து நடக்க முடியாது. அதுக்கு மேல நாடகம் தொடர்ந்து நடக்க முடியாது. எப்ப நாடகம் போதும்னு நினைக்கிறீங்களோ அப்பதான் நீங்க அந்த குரு சிஷ்ய உறவுக்கு தயாராகிறீர்கள். சக்தி வாய்ந்த சிவஸ்தலமான திருவண்ணாமலை நித்யானந்த தியான பீடத்தில் பிப்ரவரி 20ஆம் தேதி 2012 அன்று மகா சிவராத்திரி பெருவிழா. கல்வியின் வடிவமான பிரம்மாவிற்கும் செல்வத்தின் வடிவமான விஷ்ணுவிற்கும் கூட எட்டாத அருட்பெரும் ஜோதியாக ஈசன் வெளிப்பட்ட இடம் திருவண்ணாமலை. வெளிப்பட்ட நாள் சிவராத்திரி. அதே நன்னாளில் அதே ஸ்தலத்தில் வாழும் அவதார புருஷருடன் சிவகுண்டலினி தியானத்தில் மூழ்க வாருங்கள். சிவராத்திரி தின சிறப்பு நிகழ்ச்சிகள். வாழும் ஞானி பரமஹம்ச நித்யானந்தர் வழங்கும் சிவராத்திரி தின சிறப்பு தியான சத்சங்கம். சக்தி வாய்ந்த சிவகுண்டலினி தியானம். பிணிகளை எல்லாம் தீர்க்கும் பெரும் சக்தி வாய்ந்த மகா ருத்ராபிஷேகம் நடைபெறவிருக்கிறது. மேலும் சிவராத்திரி தினத்தன்று எண்ணங்களை நிஜமாக்குவதற்கான சக்தியை தரும் கல்பத்தரு முழுநாள் தியான முகாம் நடைபெறவிருக்கிறது. பரமஹம்சர் ஒவ்வொருவருக்கும் சக்தி தரிசனமும் தீட்சையும் அளிக்கின்றார். இந்த மகா சிவராத்திரி பெருவிழாவில் கலந்து கொண்டு சிவபெருமானின் அருளையும் பரமஹம்சரின் ஆசீர்வாதத்தையும் பெற அனைவரும் வருக. நடைபெறும் இடம் நித்யானந்த தியான பீடம், கிரிவலப்பாதை, திருவண்ணாமலை. தொலைபேசி எண்கள் 7200003311 7200003322. அதனால ஈஸ்வரன் ரொம்ப அருமையா சொல்றாரு, பரே பாத்திரே. சில நேரத்தில் நம்ம என்ன பண்ணோம், நம்முடைய முட்டாள்தனத்தால அந்த குரு சிஷ்ய உறவுங்கிற அந்த சீன் வந்த பிறகும் நாடகத்தை இழுத்துக்கிட்டே இருக்க முயற்சி பண்ணுவோம். அப்படின்னு என்ன அர்த்தம், நம்முடைய சிற்றறிவுக்கு உட்பட்ட உறவுத்தன்மையை குருவின் மீது புகுத்தி அந்த உறவுத்தன்மைக்குள்ளேயே அவர் இருக்க வேண்டும், அவரையும் வரையறை கட்ட முயற்சி பண்ணுவது. அக்னி குஞ்சை எடுத்து அடிவயிற்றில் கட்ட முயற்சி செய்கின்ற முயற்சி. அது அக்னி குஞ்சு எங்க வச்சாலும் அதை எரிச்சிரும். சாமி சில நேரத்தில் பார்த்து இந்த பக்தர்கள், எஸ்பெஷலி பெண்கள், சாமி உங்களை என்னுடைய மகனாவே பார்க்கிறேன், சாமி சிரிக்கிறது உண்டு. சாமி உங்களுடைய மகனா பார்க்கறீங்கன்னா அப்ப நீங்க பிரபஞ்சத்துக்கே தாயாக மாறி இருக்க வேண்டும். சாமிய மகனா பார்க்கறீங்கன்னா அந்த உறவு என்ன உங்களுடைய மகன்ற மாதிரி சுருக்க கூடாது. அப்படித்தான் ஒரு அம்மா, நான் உங்களை மகனாவே பார்க்கிறேன், என் வீட்டில் வந்து சாப்பிடணும், என் வீட்டிலேயே இருக்கணும். ஆஹா, சாமி மாதிரி ஒரு மகன் கிடைச்சா யாருதான் வேண்டாம்னு சொல்லுவாங்க? அதுல ஒண்ணும் இல்ல. சாமிய மகனா நினைச்சா என்ன உங்க வீட்டுக்கு அழைச்சிட்டு போறது இல்ல, நீங்க ஆசிரமத்துக்கு வரணும். ரெண்டுத்துக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. நீங்க ஆசிரமத்துக்கு வந்து பிரபஞ்சத்துக்கே தாயானா சாமி என்ன பண்ணலாம், உங்க மகனா நினைக்கிறது ரைட்டு. அதாவது கிருஷ்ணனை விழுங்க பார்த்த அசுரன் மாதிரி. கிருஷ்ணனை விழுங்க முடியுமா? முடியாது.
சாமி மேல அந்த மகன்ற உறவு ஏற்பட்டதுன்னா, நீங்கள் பிரபஞ்சத்துக்கே தாயாக மாறுகின்ற எக்ஸ்பான்ஷன் நடந்ததுன்னா, அது பர்ஃபெக்டா அந்த உறவு செல்ல வேண்டிய திசையிலே செல்லுது. இல்ல சாமியை பொசஸ் பண்ண முயற்சி பண்ணா என்ன, உறவு பரே பாத்திரமாக மாறவில்லை. திரும்பவும் என்ன பண்றீங்க, மரப்பாச்சிமம் விளையாட்டு தான் விளையாடிட்டு இருக்கீங்க. ஒரு பொம்மை காவி துணியை சுத்தி இது சாமி, 4 பொம்மையோட 5வது பொம்மையை சேர்த்துக்கிறது. மரப்பாச்சி பொம்மை விளையாட்டுக்கு என்ன விட்டுருங்க, நான் வரல, நான் நிறையவே அந்த விளையாட்டு விளையாடிட்டேன். பலாயிரக்கணக்கான பல கோடிக்கணக்கான தரம் அந்த விளையாட்டை விளையாட்டதுனாலதான் அந்த விளையாட்டுல இந்த விடுபட்டு தான் என்ன பண்ணியிருக்கோம், நிம்மதியா இருக்கும். யாராவது வந்து கேட்கும் போதே பல உறவுகள் பக்தி ஸ்புரணத்துல பல்வேறு விதமான உறவு மூலமாக குருவை பார்க்கறதுக்கு உணர்றதுக்கான தியான நுட்பங்கள் இருக்கும். அது உண்மை, சத்தியம், நல்லது. அது தாயாகவும் மகனாகவும் தலைவனாகவும் தோழனாகவும் இதையெல்லாம் தாண்டிய உணர்வையே மலர வைக்கும் காதலனாகவும் எந்த டைரக்ஷன்லையும் எந்த முறையிலும் உணர்வதில் தவறில்லை. அந்த உணர்வு உங்களை முழுமையாக்க வேண்டுமே தவிர என்னை உங்களுடைய கட்டுப்பாட்டிற்குள்ள எடுத்துட்டு வரணும்ன்ற முயற்சியாக மாறக்கூடாது. 2 விதத்துல அதுல டேஞ்சர் இருக்கு. என்னுடைய தாயா இருக்க நினைக்கிறீங்கன்னா, அந்த மாதிரி என்னை வந்து மகனா பாக்குறீங்கன்னா, என்னுடைய தாய்ங்கிறவங்க வந்து பிரபஞ்சத்திற்கே தாய் தான் இருக்கும், என்னுடைய தாயா இருக்க முடியும். அப்ப அந்த நிலைக்கு உங்களை உயர்த்தி கொள்ள வேண்டுமே தவிர இல்ல உங்கள் மகன்ற நிலைக்கு என்ன குறுக்க கூடாது. அதனாலதான் சொன்ன அக்னி குஞ்சை அடிவயிற்றில் கட்ட செய்கின்ற முயற்சி. அதே மாதிரி மதுர பாவம் ரொம்ப ரிஸ்கான பாவம், அவ்வளவு இனிமையான ஆழமான உறவு. அது என்ன, நம்முடைய உணர்வை மலர வைத்து உலகத்தையே மதுரத்தன்மையோடு நோக்குகின்ற உணர்வுக்கு நம்மளை எடுத்துட்டு போகணும். சாமி பிரபஞ்சத்தினுடைய வெளிப்பாடு. சாமி மேல மதுரபாவம் வந்து அப்ப உலகத்தில் இருக்க ஒவ்வொரு பொருள் மீதும் அந்த ஆழ்ந்த மதுரத்தன்மை உணரப்பட வேண்டும். உணரப்பட்டா அப்ப அந்த மதுரபாவத்துக்கு அர்த்தம், பொருள் உண்டு. அந்த மதுரபாவத்துக்கு காரணம் உண்டு. மதுரபாவத்தினால் நல்லது. அப்படி இல்லாம சாமியை சுருக்கி தன்னுடைய சுகதுக்கங்களுக்கு மட்டும் அதுக்கு மட்டும் விளையாடுற ஒரு பொம்மை மாதிரி வச்சிருக்க முயற்சி பண்ணா திரும்பவும் மரப்பாச்சி பொம்மை விளையாட்டு தான் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. மரப்பாச்சி பொம்மை விளையாட்டுக்கு நான் வரல. ஈஸ்வரன் நீங்க சொல்றாரு பரே பாத்திரே, பரபாத்திரம், சாதாரண பாத்திரம் அல்ல, அது பரத்தன்மையை வெளிப்படுத்துகின்ற பாத்திரம். அந்த பாத்திரத்தோடு ஏற்படுகின்ற உறவு பிரபஞ்சத்தோடு ஏற்பட வேண்டும். அப்படின்னா என்ன, வெடிச்சிருவீங்க. நீங்கள் அந்த பிரபஞ்சத்தன்மைக்குள்ளே வெடித்து விடுவீர்கள், கரைந்து விடுவீர்கள், கலர்ந்து விடுவீர்கள். உங்களை அறியாமலேயே உங்களுக்குள் அந்த முழுமைத்தன்மையை ஏற்படுத்தி விடுகின்ற சக்தி இந்த பரபாத்திரத்திற்கு உண்டு. ஈஸ்வரன் சொல்றாரு, எங்கெங்கோ சூன்யத்திலோ இதையெல்லாம் தாண்டியவைகளிலோ மேலான ஒன்றிலோ எந்த பாவத்தின் மூலமாக கரைந்தாலும் பரவாயில்ல, வெறும் சூன்யத்தில் கரைந்தாலும் பரவாயில்ல. ஆனா பரே பாத்திரமான குரு சிஷ்ய தத்துவத்திலே கலப்பீர்களானால் லீனா வரப்பிரதாக, அது முழுமையான வரத்தை அளிப்பதாகின்றது. நம்முடைய வாழ்க்கையில பல்வேறு நேரங்களில் பல்வேறு விதத்திலே பல்வேறு முறைகளில் நாம சந்திக்கிற உறவுகள் எல்லாமே ஒரு விதத்துல பார்த்தோன்னா குருவை பிரதிபலிக்கும், குருவினுடைய பணியை உங்களுக்குள்ள செய்யும். அந்த குருவினுடைய பணியை உங்களுக்குள்ள செய்ய அனுமதித்து வாழ்க்கையை முன்னேற்றிக் கொள்வீர்களானால் பரதத்துவமான குரு உங்கள் வாழ்க்கையிலே வெளிப்படுவார். அந்த ஞானம் மலர்ந்துவிடும். வேற ஒண்ணும் இல்ல. சாமி முதல்ல சொல்லிட்டு இருந்தேன், காதலன்ற உறவு, காதலிங்கிற உறவு உங்க வாழ்க்கையில மலருது. அப்ப அந்த உறவு மலர்ந்த அந்த புதுமையில ஆனந்தத்துல நீங்க சில செயல்களை செஞ்சிடறீங்க. அந்த செயலுக்காக வருந்தாமல் குற்ற உணர்வு அடையாமல் இருக்கிற மெச்சூரிட்டி உங்களுக்கு இருந்ததுன்னா அந்த செயலை செய்யும் பொழுது ஏற்பட்ட அந்த உணர்வு நிரந்தரமா உங்களுக்குள்ள தங்கிடும். உங்கள் எல்லோரையும் நித்யானந்தத்தில் நிறைந்து, நித்யானந்தத்தில் மலர்ந்து, நித்யானந்தத்தில் கரைந்து, நித்யானந்தமாகிட
ஆசீர்வதிக்கின்றேன். நன்றி. ஆனந்தமாக இருங்கள். நித்யானந்த தியானபீடம், நித்யானந்தபுரி ஆஃப் மைசூர் ரோடு, விடுதி, பெங்களூர். 9742203311 08027202084.